இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. அதாவது சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலேஜ் படிக்கும்போதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, மொபைலில் கேம் விளாண்டுட்டு யூடியூப்பில் கேம் அடுத்தவங்க விளாட்றத பார்த்துட்ருப்பேன். அதாவது குறிப்பாக பப்ஜி. அப்படி பார்க்கும்போது நம்மளும் பெருசாகி ஒரு கேமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பேன். அவர் பேர் எங்கே, ஷ்ரவுட். கண்டுபிடிச்சிட்டேன். பப்ஜியில் ஷ்ரவுடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வீடியோவோட கேம் பிளேலாம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. பட் இப்போ என்னடான்னா, அதுக்கு கொஞ்சம் கூட நான் லாக்கே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, டென்ஷன். ஆல்ரெடி ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது. இதில் இந்த பப்ஜி வேறு விளாடணுன்னா எவன் எங்கேருந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக கவனிக்கிறதா இருக்குது. கவனிக்கும்போது எவனோ ஒருத்தர் சுட்டானா டென்ஷன் ஆனால் ஒரு 2 கேம் பிளேக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் அதுக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஷ்ரவுட் அங்கிளோட ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இருக்கும். ஆனால் என்னோடய ரெஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஜட்டி போட்டுட்டு மேலே நின்றுட்டு இருக்கிறா, சரி போ. இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. ஆனால் இவங்க இன்னும் திருந்தலாமாம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கானுங்க. நான் சுற்றி பார்த்துட்ருக்கிறேன். மேட்ச் இன்னும் ஒரு செகண்ட் ஆரம்பிக்குது. என்னடா 2 பேர் தான் பேரிங்கில் போட்டிருக்கீங்க, நான் 4 பேர் பேரிங்கில் போட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, 4 பேர் இருந்தோமா துணைக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சை போட்டேன். கடைசியில் பார்த்தா இவனுங்க தனியாக தான் விளாட விடுவானுங்க போல். என்ன இது, இங்கே வச்சுட்டு போவோம் தனியாக. எஜெக்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த பிசி வெர்ஷனில் இதை காட்ட மாட்டேங்கிறானுங்க. நம்ம மொபைல் வெர்ஷனில் பாயிண்டரை காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோடு வரும். அந்த கோடு ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக அங்கே போவான். இது என்ன இடம், ஏதோ பெரிய இடமா இருக்குது, போட்டு தள்ளிடுவானுங்க. கொஞ்சம் அமைதியான இடமா போய்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே தம்பி யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க, நான் தனியாக என்னோட நிம்மதியாக விளாட்ணுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப வருஷம் கழித்து நானும் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி தான் விளாண்டது போக இப்போ. ஆனால் நான் கான்டெக்ஸ்ட் இன்ன வரைக்கும் சொல்ல பார்த்தீங்களா. உள்ளே போடா. என்ன உள்ளே போக மாட்டேங்குத, சரி போடா. இதில் பார்த்தீங்கன்னா, ஷ்ரவுட் இந்த கண்ணாடி வகையிலே எழுதி குதிப்பார். அந்த கண்ணாடி பொடியர்னு ஒடியும். நல்லா ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் பொறுக்கிறதா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் எங்கேயா மாற்றணும், அதெல்லாம் எங்கே மாற்றுறதுன்னு தெரியல. இப்போது இந்த கதவை திறக்கிறது கூட அழுத்தினா தான் திறக்கிறதா இருக்குது. அதாவது இது இன்னொரு விஷயம் என்ன நான் நோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுக்குவங்க, கடைசியில் பொறுக்கிட்டு எவனோ ஒருத்தனை சுட்டுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் ஹைலைட் இது. ஆனால் இப்போ விளாடும்போது தலையும் சுற்றுதுங்க, வயசாகும், என்னென்னமோ நடக்குது. எனக்கு இந்த கன்று வேணாம், புல்லட்டு வேணும், கன்று வேணும், இது எனக்கு வேணும். இது வச்சுக்கி என்னென்னமோ வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தேவைப்படுமோ? ஆல்ரெடி இந்த கன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரீலோடே ஆகலை. நான் புல்லட்டு மட்டும் பொறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ணால் தான் அது லோடே ஆகுது. ரைட் கிளிக்கா, அது என்ன லெஃப்ட் கிளிக்கா? சரி, ஸ்டார்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? இந்த தம்பி எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. அவனை பிடிச்சோம்னா அவன் கூட அவன் போவோம். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறது, பிகினிங் லெவலில் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரம் பார்வக்காடி இல்லை, யாரும் இல்லை. பயமாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி. அதனால தான் இப்போ தான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டிங்களா, இந்த கேம் விளாட்றதுக்கும் நான் சுத்தமாக லாய்க்கே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயந்துக்குவேன், பயமாக இருக்கும். எவனாவது சுற்றுவானா, சுட்டா மயிராச்சி சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது வரவே மாட்டேங்குது. என்னடா வின்டருக்கு பனி பெய்யுதா, பனி பெஞ்சால் பனியாக இருக்கணும், இங்கே என்ன ஒன்றத்தையும் காணோம் சொல்கிறானுங்க எங்கேயோ. போட்டான், செத்துட்டான், சாவு நாயே, சனினே கூட தெரிய மாட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக போடுறேன். இங்கே காட்டுதுங்க, அங்கே பாருங்கள் மேலே. நான் எங்கே பாயிண்டர் வச்சோன்னா அங்கே காட்டுது. ஓகே, இந்த அளவு தெரியாமல் நான் பார்க்குறேன். சரி, நமக்கு வாய்ந்தது இந்த காரு, இது எடுத்துகிட்டு போவோம். தம்பி சுட்டுங்கப்பா, என்ன சொல்லாதீங்கப்பா, நான் பார்க்கல, நான் ஆளையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறேன்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பப்ஜியெல்லாம் விளாட்றேன். அதுவும் இல்லாமல் மொபைல் வாடா 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 தம்பி 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 போடா. ஃபஸ்ட்டு கில்லுங்க, ஃபஸ்ட்டு கில்லு. இவன் ஒன்றும் சுட்டுட்டு இருக்கிறான். நிற்கக்கூடாது, நம்பாக ஓடிடணும். பார்த்தீங்களா, இங்கே தான் சுட்டுட்டு இருக்கானுங்க. நான் பார்க்குறேன் என் வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு போயிட்டுருப்பேன். இதே மாதிரி தான் நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாடுவானுங்க. என் கூட ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் என்ன பரணின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் விளாடுவானா இல்லையோ, ஆனால் நல்லா உட்காந்து வாயடிச்சிட்டு இருப்பான். பட் இப்போ நான் நிம்மதியாக ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். அதனால் பீஸை நோக்கி எங்கேயோ வெடிக்குது, இங்கேயும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சேஃப் ஜோனுக்குள்ளே போயிட்டு ஸ்னேக் பார்த்துருக்கீங்களா? ஸ்னேக்கு தான் பண்ணலான் இருக்கேன். அடே, ஆஃபீஸில் தான் தடங்கள் இருக்குதுன்னா, வேலையில் தான் தடங்கள் இருக்குதுன்னா, விளையாட்டில் கூட தடங்கள் இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன்? அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன். அந்த முக்கியமான விஷயத்த சொல்லாமா என்னான்னு கூட எனக்கு தெரியல. ஏய் தம்பி, சத்தாண்டா. ஐயோ, மேலே ஏறா. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் அதை சர்வை பண்ணவே முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யணுன்னா அந்த இடத்துல போயிட்டு அவன் என்ன கேட்பான், இவன் என்ன கேட்பான்னு சொல்லிவிட்டு அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியும், அடுத்தது போனஸ் வாங்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். என்னோடய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேம் விளாட்றதுனா இருந்தால் கூட, ஏதாவது இப்போ என்ன சொல்கிறது, நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அப்புறமா ஓகே இவங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ பார்ப்பாங்க. அதே மாதிரி கேம் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடி வீடியோ இருந்தாலும் சரி, நல்லா காமெடி பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லையா, நல்லா வாய் பேசணும், அந்த மாதிரி எதையோ ஒன்று பண்ணணும். என்னது இது, ஹெல்மெட்டு, இது சின்னதுன்னு நினைக்கிறேன். லெவல் 2 சஜஷன்லாம் வருது. ஓகே, இது என்னது, லெவல் 1, இது வேணாம். ஒவ்வொன்றும் சஜஷன்லாம் பார்த்து செய்கிறதா இருக்குதுங்க. இங்கே சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க, சத்தம் கேட்க மாட்டேங்குது. அந்த ஆண்டனாமா இருக்குது பார்த்தீங்களா மேப்பில், அதுதான் சுடுது. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, கழுதியாக இருந்தால் கிணைக்கணும், நாயாக இருந்தால் குறைக்கணும், பாம்பாக இருந்தால் சீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் தான் லைஃப்பில் ஸ்ட்ரகிளில் ஓவர் கம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரேன். தம்பி உள்ளே போயிட்டு எங்கே போயிட்டுருக்காங்க? அப்போ இங்கே கார் அங்கே விட்டுட்டேன். அடங்கோ, பிரிட்ஜு அங்கே இருக்குதுங்க. நான் கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் போக மாட்டேது. பிரிட்ஜில் தான் சண்டை போட்டுட்ருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காரை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டா நிம்மதியாக ஓடிடலாம். இல்லைன்னா இவனுங்கிட்ட பயந்து ஓடுறதா இருக்கும். 50 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன கூட ஒருத்தங்க கம்யூனிட்டி இருந்தானா அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு என்ன சொல்கிறது, அவன் சுட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணால் போதும். இது என்னடானா இப்போ நம்மளே உட்காந்து சோலோவாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்டா ஓட மாட்டேங்கிறேன்? போகிற போக்கு எவன் போட்டு போகிறானுங்க. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு போய் படுத்துக்கலாம். ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நட ராஜா மெதுவாயா. இதெல்லாம் எப்பயோ ஏனோ வேணாம், எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு கனவு இருக்குதுங்க. இந்த பிரிட்ஜில் தான் எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். இந்த பிரிட்ஜை தாண்டிட்டா சென்டருக்குள்ளே போயிடலாம். எவனோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதுங்க. ரோட்டில் ஏதோ பிளாக்கேஜ் போட்டுட்டு. அப்படியா, பக்குன்னு இருக்குதுங்க. இல்லை, தப்பிச்சாச்சு. அதாவது இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 1வது லெவலில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ தான் லாகின் பண்ணதுனால 1வது லெவலில் இருக்கனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எவனும் சொல்ல மாட்டானுங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் பாட்டு தான் மேக்ஸிமம் இறக்கி விட்ருப்பானுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் போய் ஒளிஞ்சிக்கும். 36 பேர் வந்துட்டானுங்க. எவனாவது என்னடா கன்று மாறிச்சோ? ஏதோ டெலஸ்கோப் எடுத்த மாதிரி ஒரு நினப்பு இருந்ததுங்க. கடைசியில் பார்த்தா அந்த டெலஸ்கோப்பை காணோம்.
நம்ம இப்போதைக்கு எங்கே இருக்கோம்னு எனக்கு தெரியல. மேப்பை பார்ப்போமா? சூஸ் சொனோகா மிலிட்டரி பேஸ். சூஸ் நோகா. ஏன்னா ஷூ கூட போடாமல் இருக்கேன் இந்த குழுவில். சே, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுடா. எனக்கு ஒரு ஷூ எடுப்போமா? ஏன்னா தம்பி ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாரா? பரவாயில்லையே, இப்படியும் ஓட்டிடலாம் மாட்டேதே. இப்படி தாங்க நிம்மதியாக வாழறதுனா லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுதான் அது. சரி போவோம் தம்பி. என்டர். ஓகே, இதை பார்த்து என்டர் அடித்தா தான் என்டர் ஆக மாட்டேதுங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எதையோ ஒன்று போய்க்கு கிடப்போமா? பார்த்தீங்கன்னா சர்க்கிள் விட்டேன். அட கம்முனாட்டி அமைதியாக இருந்தியாடா. பார்த்தீங்களா, நான் சொல்லலை முன்னே நான் பொறுக்கி வைப்பேன், எவனோ ஒருத்தன் நான் சுட்டுட்டு பொறுக்கிக்குவான்னு சொல்லிட்டு அதிகமாக தான் பண்ண. டெத் கேம் பாப்பா, என்னது டெத்து செத்தது பார்ப்போமா? எங்கே இவன் எனக்கு டெத்து கேமு தானே நான் கிளிக் பண்ணேன், வேறு எவனா வரான்? அட கம்மாட்டி பயில, இவன் உள்ளே வந்த நேரம் நான் உள்ளே வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? சரிப்பா, நன்றிப்பா. இதுக்கு மேலே எனக்கு பக்குன்னு அடிக்குதுங்க. இதனால தான் நான் சொன்னேன் அப்போவே, இதுக்கெல்லாம் நான் லாக்கி பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிட் கன்ஃபார்ம். என்ன இது? ஆமாம், இதுக்கு மேலே நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா. அதான் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டோம்னா நல்லா ஜாலியாக விளாட்லாம். அவனுங்க எப்படியும் ஜெயிக்க மாட்டானுங்க, இருந்தாலும் சும்மா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பான், அப்படியே போயிடும். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு எப்படியும் நல்லா இருக்காது, போர் அடிக்கும் உங்களுக்கு. அப்படின்னால தான் போர் அடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய்.